ஏழாவது மந்திரம். स एष इह प्रविष्टः आनकाग्रेभ्यः यथा क्षुरः क्षुरदाने अवहितः स्यात् विश्वम्भरो वा विश्वम्भरकुलाये இப்பொழுது நாம் பிரவேச ஸ்ருதியினுடைய விசாரத்தில் இருக்கின்றோம். ச ஏஷ இக பிரவிஷ்டக என்ற வாக்கியத்தில் அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மா ரூபமாக தன்னை மாற்றிக்கொண்டு ஷரீரத்திற்குள் நுழைந்துள்ளது. பரமாத்மாவே ஜீவாத்மாவாக இங்கு விளங்கிக் கொண்டு இருக்கின்றது என்ற ஐக்கிய ஞானம் இங்கு புகட்டப்பட்டது என்று பார்த்தோம். இதில் சங்கரருடைய விசாரத்தை செய்து வரும்பொழுது கேள்வி பதில்களாக கருத்துக்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் நாம் இறுதியாக பார்த்தது, பூர்வபக்ஷி கூறினான், நான் சம்சாரி என்பது அனுபவ சித்தமாக இருக்கின்றது, பிரத்யக்ஷ பிரமாணத்தில் இருக்கின்றது. நான் துக்கி என்பதை நான் அனுபவிக்கின்றேன். சாஸ்திரமானது ஆத்மா துக்கமற்றது என்று சொல்கிறது, அல்லது நீ துக்கமற்றவன் என்று சொல்கின்றது. அது எப்படி? அனுபவ சித்தமாக இருக்கின்ற நான் எப்படி அனுபவிக்காத ஆனந்த ரூபமாக இருக்க முடியும்? அதற்கு நாம் சென்ற வகுப்பில் பதில் பார்த்தோம். நாம் அனுபவிப்பது நம்முடைய மனதை, மனதினுடைய துக்கத்தை. ஆத்மாவை நாம் என்றும் அனுபவிப்பதில்லை. அனைத்து அனுபவத்திற்கும் காரணமாக, அதிஷ்டானமாக ஆத்மா இருக்கின்றது. ஆகவே நம்முடைய அனுபவ விஷயமாக வருவது ஆத்மா அல்ல என்று பதில் பார்த்தோம். பிறகு விஞ்ஞானவாதி வந்து சொன்னான், ஒரு பகுதியான ஆத்மா அனுபவிப்பவன், இனியொரு பகுதியான ஆத்மா அனுபவிக்கப்படுகிறது என்று வைத்து கொள்ளலாம் என்றால் அதுவும் முடியாது. ஆத்மா அவயவமற்றது, அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் என்ற வேற்றுமையற்றது என்று பார்த்தோம். பிறகு இறுதியாக தர்க்க மதத்திற்கு நாம் வந்தோம். அதில் அவர்களுடைய 3 கருத்தை மட்டும் பார்த்தோம். அதற்கான பதிலை இன்று நாம் பார்க்க வேண்டும். தர்க்கவாதிகள் என்ன கூறுகிறார்கள்? ஆத்மா நித்தியம் என்பது அவர்களுடைய முதல் கருத்து. நித்தியமான ஆத்மாவிடம் பல குணங்கள் இருக்கின்றது. அதில் சுகம், துக்கம் முதலியவைகளெல்லாம் குணங்கள். இது அவர்களுடைய முதல் கருத்தாகவும், இரண்டாவது கருத்தாக ஆத்மா அனுமானத்தினால் அறியப்படும். பிரத்யக்ஷத்தினால் ஆத்மாவை அறிய முடியாது, யூகத்தினால், தர்க்கத்தினால் அறிந்து கொள்ள முடியும். பிறகு அவர்களுடைய மூன்றாவது கருத்து, ஆத்மா ஜடமான ஒரு திரவியம், ஒரு பொருள், மனமும் ஒரு தனிப்பட்ட ஒரு பொருள். இந்த இரண்டும் சேரும் பொழுது சைத்தன்யம் என்பது தோன்றுகிறது, சைத்தன்யத்தினுடைய உற்பத்தி வருகின்றது. ஆகவே சைத்தன்யம் தோன்ற ஆத்மாவும் மனதும் சேர வேண்டும். இதுதான் அவர்களுடைய கருத்து. இப்போ இந்த கருத்துக்கெல்லாம் நாம் இப்பொழுது பதில் பார்க்க வேண்டும். இந்த 3 கருத்தை சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். இனி பதிலுக்கு வரலாம். அவர்களுடைய முதல் கருத்து, ஆத்மா நித்தியமான ஒரு பொருள், என்றும் இருக்கின்ற ஒரு பொருள். இந்த ஆத்மாவுக்கு
பல குணங்கள் இருக்கின்றது, அவைகள் மாறி மாறி வந்து போகின்றது. ஒரு நேரத்தில் நமக்கு இன்பம் வருது, ஒரு நேரத்தில் நமக்கு துன்பம் வருகின்றது. இப்படியெல்லாம் இன்ப துன்பங்கள் நமக்கு வந்து செல்கிறது. இவைகளெல்லாம் ஆத்மாவிடம் இருக்கின்ற குணங்கள். இது அவர்களுடைய கருத்து. இனி நம்முடைய பதில், நித்தியமான ஆத்மாவிடம் அனித்தியமான குணங்கள் எப்படி வந்து செல்ல முடியும்? என்றைக்குமே ஆத்மா இருக்கின்றது என்றால் நித்தியமான ஆத்மாவிடம் துக்கம் என்பது ஒன்று இருந்தால் அதுவும் நித்தியமாகத்தான் இருக்க முடியும். ஆத்மா நித்தியம் என்று சொல்லிவிட்டு நித்தியமாக இருக்கின்ற ஆத்மாவிடம் துக்கம் வருகிறது செல்கிறது என்று நீ சொல்கின்றாய். அப்படி இருக்க முடியாது. காரணம் என்னவென்றால், குணத்தையும் குணத்துடன் கூடியிருப்பவனையும் பிரிக்க முடியாது என்று அவன் வேறொரு இடத்தில் கூறியிருக்கின்றான். குணம் என்றால் தன்மை, குணி என்றால் குணத்துடன் கூடியிருப்பவன். தர்க்க சாஸ்திரத்திலேயே வேறு இடத்தில் என்ன சொல்லியுள்ளான்? குணத்தையும் குணியையும் பிரிக்க முடியாது. குண குணினோகோ, குணி என்றால் குணத்துடன் கூடியவன். இப்போ ரெண்டையும் பிரிக்க முடியாதுன்னு வேறொரு இடத்துல சொல்லி இருக்கின்றான். இப்போ அதை வைத்து கொண்டே நம்ம சொல்கிறோம், நீ என்ன சொல்லி இருக்கின்றாய்? ஒரு குணத்தையும் அந்த குணத்துடன் கூடியிருப்பவனையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கின்றாய். இப்போ கை இருக்குது, அது பொருள். இந்த கைக்கு சில குணங்கள் இருக்கு. கையில் நம்ம சாப்பிடலாம், கையில் சில வேலைகளெல்லாம் செய்யலாம், சில திறமைகளெல்லாம் கைக்கு இருக்கு, சில திறமைகளெல்லாம் கால்களுக்கு இருக்கு. வாய்க்கு சில திறமை இருக்கு, பேசுகின்ற திறமை இருக்கின்றது. இந்த பேசும் திறனை குணம்னு சொல்கின்றான். வாயை குணி என்று சொல்கின்றான். அதை நம்ம பிரிக்க முடியுமோ? அதே போல காது கேட்கும் திறன், கண் பார்க்கும் திறன். அப்படி குணத்தையும் குணியையும் பிரிக்க முடியாது என்று நீ சொல்லியுள்ளாய். குணமான துக்கத்தை அனித்தியம் என்கின்றாய், ஆத்மாவை நித்தியம் என்று சொல்கின்றாய். இரண்டும் குணம் குணியுடன் இருக்கின்றது என்று சொல்கின்றாய் என்று அவர்களுடைய தர்க்க கருத்தை வைத்துக்கொண்டே அவர்களுடைய இந்த கருத்து தவறு என்று சொல்கின்றோம். இந்த இடத்துல நம்ம வேதாந்தத்தை பயன்படுத்தவே இல்லை. அவர்கள் என்ன கருத்து மற்ற இடத்துல சொல்லி இருக்கிறார்களோ அதை வைத்து கொண்டே இந்த கருத்தை தவறு என்று சொல்கின்றோம். இதற்கு டெக்னிக்கலாக நம்ம கொடுக்கிற காரணம் அனிர்மோக்ஷ பிரசங்கக. அனிர்மோக்ஷ பிரசங்கம் என்றால் மோக்ஷத்தை அடைய முடியாது என்ற நிலை ஏற்பட்டு விடும். அனிர்மோக்ஷ பிரசங்கம்னா அந்த சூழ்நிலை விடும். அனிர்மோக்ஷ பிரசங்கன மோக்ஷத்தையே நாம் அடைய முடியாது என்ற நிலை விடும். இவர்கள் கருத்தை நாம் எடுத்துக்கொண்டால் எப்படி? துக்கம் ஆத்மாவினுடைய குணம் என்றால் அந்த குணத்தையும் குணத்துடன் கூடியிருப்பவனையும் நாம் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடியாது என்றால் ஆத்மாவினுடைய சொரூபம் துக்கமாகிவிடும். எப்பொழுதுமே துக்கம் ஆத்மாவிடம் இருக்கும். அப்படி என்றால் ஆத்மாவே நாம், அதுதான் உண்மை பொருள் என்றால் அதிலிருந்து நம்மை விலக்கி கொள்ள முடியாது. ஆகவே துக்கத்திலிருந்து விடுதலை கிடையாது. இப்போ துக்கத்திலிருந்து நமக்கு எப்பொழுது விடுதலை கிடையாது? அது ஆத்மாவினுடைய குணமாக இருந்தால். அதான் அனிர்மோக்ஷ பிரசங்க. அனிர்மோக்ஷம்னா மோட்சத்தை அடைய முடியாத நிலை விடும். இது நம்முடைய முதல் பதில். அதுவும் இல்லாமல் நித்தியமான ஒன்று அனித்தியமான ஒன்றோடு தொடர்ந்து சம்பந்தத்தை வைக்க முடியாது. நித்தியமான ஒன்று நித்தியமில்லாத ஒன்றுடன் தொடர்ந்து சம்பந்தத்தை வைக்க முடியாது. ஆகவே ஆத்மா ஒரு பொருள், துயரம் முதலியவைகளெல்லாம் ஆத்மாவினுடைய குணம் என்ற கருத்து தவறு. இனி இரண்டாவது கருத்துக்கு வருகின்றோம். இந்த இரண்டாவது கருத்து ஆத்மா அனுமான பிரமாணத்தினால் அறிய முடியும் என்று அவன் கூறுவது.
இதையும் மிக சுலபமாக சிந்தித்தால் தவறு என்று புரிந்து கொள்ளலாம். இப்போ இவன் என்ன சொல்லியுள்ளான்? துக்கம் முதலியவைகளெல்லாம் பிரத்யக்ஷம். ஆத்மாவுக்கு சில குணங்களாக அவன் சொன்னதெல்லாம் நம்ம பிரத்யக்ஷ பிரமாணத்தில் அனுபவிக்க முடியும்னு சொல்கின்றான். ஆனால் ஆத்மா மட்டும் பிரத்யக்ஷத்தினால பார்க்க முடியாது, அனுமானத்தினால தான் பார்க்க முடியும் என்று சொல்கின்றான். நம்ம பதில் கேட்கின்றோம், ஒரு பொருள் திரவியத்தை கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய குணத்தை மட்டும் கண்ணில் பார்க்கலாம்னா முற்றிலும் தவறு. எப்படி என்றால், ஒரு துணி இருக்கு, அந்த துணி ஏதோ ஒரு கலரில் இருக்கு, சிவப்பு வர்ணத்தில் இருக்கு. அந்த சிவப்பு வர்ணம்ங்கிறது குணம், துணிங்கிறது திரவியம். இப்போ நம்ம சொல்கிறோம், அந்த சிவப்பை மட்டும் நீ பிரத்யக்ஷ பிரமாணத்தில் பார்க்க முடியும், ஆனால் அந்த துணியை நீ அனுமானத்தினால தான் புரிந்து கொள்ள முடியும்னு எப்படி இருக்கும்? அப்படி சொல்ல முடியாது. காரணம், அந்த துணியை பார்க்க முடிஞ்சாதான் அதை சார்ந்திருக்கின்ற குணத்தை பார்க்க முடியும். கலரை பிரத்யக்ஷ பிரமாணத்தில் பார்க்கலாம், துக்கத்தை நீ அனுபவிக்கலாம், அது இருக்கின்ற ஆத்மாவை நீ பார்க்க முடியாதுன்னு சொன்னால், ஒரு பொருள் அதனுடைய குணத்தை அனுபவிக்கலாம், பொருளை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்வது போல, மலரினுடைய வாசனையை நீ அனுபவிக்கலாம், ஆனால் மலரை நீ அனுபவிக்க முடியாதுன்னு சொல்வது போல. ஆகவே ஒரு குணத்தை நாம் எந்த பிரமாணத்தில் அனுபவிக்கிறோமோ அதே பிரமாணத்தில் தான் அது கூடியிருக்கிற திரவியத்தையும் அனுபவிக்கின்றோம். அதனால் ஆத்மாவை அனுமான பிரமாணத்தினால் அறிய முடியுங்கிறது தவறு. இனி மூன்றாவது கருத்துக்கு வருகின்றோம். இந்த மூன்றாவது கருத்து, ஆத்மாவும் மனதும் சேர்ந்தால் சைத்தன்யம் உற்பத்தி ஆகின்றது என்று சொல்கின்றாய். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வேதாந்தத்திலிருந்தும் பதில் சொல்லலாம், ஆனால் அந்த பதில் அவர்களுக்கு புரியாது. அவர்களுடைய மதத்தில் இருக்கிற கருத்தை எடுத்தே நம்ம உன்னுடைய இந்த கருத்து தவறுன்னு சொல்லணும். இவன் என்ன சொல்லி இருக்கின்றான் தர்க்கவாதி? சேர்க்கை என்பது அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை சம்யோகம். சம்யோகம்னா சேர்க்கை. இரண்டு பொருள் எப்பொழுது சேரும் என்றால் அந்த இரண்டும் மூர்த்தமாக இருக்க வேண்டும். மூர்த்தம்னா உருவத்துடன் இருக்க வேண்டும். மூர்த்த திரவியயோகோ சம்யோக, அது அவர்களுடைய தத்துவம். மூர்த்தமான உருவத்தையுடைய ரெண்டு பொருள்கள் தான் சேர்ந்திருக்க முடியும், சேர்த்த முடியும். இங்கு ஆத்மாவும் அமூர்த்தம்னு சொல்கின்றான், மனதும் அமூர்த்தம் என்று சொல்கின்றான். அமூர்த்தம்னா உருவமற்றது. இப்போ உருவமற்றது ஆத்மாவும் மனதும். பிறகு என்ன சொல்கின்றான்? ஆத்மாவும் மனதும் சேரும் பொழுது சைத்தன்ய உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்கின்றான். வேறொரு இடத்துல என்ன சொல்லி வச்சிருக்கான்? இரண்டு உருவமுடைய பொருள்கள் தான் சேரும்னு சொல்லி உள்ளான். இப்போ இதை வச்சுட்டு நம்ம சொல்கிறோம், உன்னுடைய அந்த கொள்கைப்படி மனதும் ஆத்மாவும் சேர முடியாது. சேர்ந்தாத்தேன்னு சைத்தன்ய உற்பத்தி ஆகுதா இல்லையாங்கிறத பற்றி பேச்சு. உன்னுடைய மதப்படியே சேராது. இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ஒரு பூர்வபக்ஷிய நிராகரணம் செய்கின்ற முறை. அவன் எந்த கொள்கையுடன் இருக்கின்றான்கிறத வாங்கி அந்த கொள்கையினுடைய அடிப்படையிலேயே அவன் சொல்கிறது தப்புன்னு நிரூபிக்கணும். நம்மளுடைய லௌகிகத்திலையும் அப்படித்தான். நம்மளாக ஒரு ஸ்டாண்டை எடுத்துகிட்டு சொன்னோம்னா அவர்களுக்கு புரியாது. அவர்களுக்குன்னு சில கொள்கை இருக்குது, சில ஸ்டாண்ட் இருக்குது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சிட்டு உன்னுடைய கொள்கைப்படியே மதப்படியே இந்த கருத்து தவறு, த செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன், உனக்குள்ளேயே தோஷம் இருக்கின்றது என்று நாம் இவ்விதம் பூர்வபக்ஷத்தை நீக்குகின்றோம். இந்த தர்க்கத்தில் ரொம்ப உள்ளே போகலாம் அவசியம் நமக்கு இல்லை. என்ன, ஓரளவுக்கு நம்ம தர்க்கம் பார்த்தா போதும், மனதை தீட்டுற அளவுக்கு நம்ம தர்க்கத்துக்குள்ளே போனால் போதும். அதற்கு உள்ளே போயிட்டோம்னா என்ன ஆகும்னா, கத்தியை தீட்டி தீட்டி கடைசியில் கத்தியே இல்லாமல் போனால் என்ன பிரயோஜனம்னா, அதுபோல் புத்தியை தீட்டி தீட்டி கடைசியில் என்ன, சில பேர் அது பண்ணுவார்கள்,
அதை தீட்டி தீட்டி கடைசியில் புத்தியே இல்லாமல் போயிடும். இப்படி ஓரளவு நம்ம தீட்டினா போதும். இனி நம்ம கடைசி பூர்வபக்ஷத்துக்கு வருவோம். அது ஜெயின மதம். அவர்கள் உலகத்தில் இருக்கிற உருவத்தை 3ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று அணு, மிக மிக சிறியதாக இருக்கிறத அணுன்னு சொல்கிறார்கள். பிறகு அதற்கு ஆப்போசிட் ஸ்மாலஸ்டிலிருந்து பிக்கஸ்ட்டை அவர்கள் விபு அப்படின்னு சொல்கிறார்கள். அணு அப்படின்னா மிக மிக சிறியது, விபு அப்படின்னா மிக மிக பெரியது, ஆகாசம் போன்றது. பிறகு ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா அது அணுவா விபுவான்னு கேட்டால் இடைப்பட்டதுன்னு சொல்கிறார்கள். மத்தியம பரிணாமி அப்படிங்கிறார்கள். மத்தியமம்னா அது அணுவும் அல்ல விபுவும் அல்ல, மிக மிக சிறியதும் அல்ல மிக மிக பெரியதும் அல்லவா ஆத்மா. மத்தியம பரிமாணம், மத்தியம பரிமாணம்னா இடையில இருக்குதான். பிறகு அது எவ்வளவு சைஸ் அப்படின்னா அவர்கள் சொல்கிறார்கள் ஸ்தூல சரீரத்தினுடைய சைஸா. ஒருவருடைய ஆத்மாவினுடைய உருவம் எவ்வளவுனா, ஒவ்வொருவருக்கும் உருவம் இருக்கு. 80 கிலோ சில பேர் இருப்பார்கள், சில பேர் 120க்கு போகும். அந்த வேயிங் மிஷினே பத்தாது, காட்டாது. ஏன்னா அதில் இருக்கிறதே 120 தான். சில பேர் 45 இருப்பார்கள். ஆத்மாவினுடைய சைஸ் என்னன்னா அவர்களுடைய பாடியினுடைய சைஸ் தான் ஆத்மாவினுடைய சைஸா. இப்படி அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பல விதத்தில் நம்ம பதில் சொல்லலாம். இது அவர்களுடைய கொள்கை. ஜெயின மதத்தினுடைய கொள்கை இதுதான். ஆத்மா எப்படிப்பட்ட உருவம்னா அந்த உடம்பினுடைய உருவம்தான் சொல்கிறார்கள். இதற்கு நம்ம பல விதத்தில் பதில் சொல்லலாம். சில சமயங்களில் ஏளனமாகவும் பதில் சொல்வார்கள். இப்போ ஒரு ஆத்மா எறும்பினுடைய உடலுக்குள்ளே போயிட்டா அந்த ஆத்மாவினுடைய உருவம் எறும்பினுடைய உடலா. பிறகு அடுத்த பிறவியில் யானையாக பிறக்குதுன்னு வச்சுக்குவோமே, அப்போ ஆத்மாவினுடைய உருவம் எவ்வளவு ஆயிருமா, ஆணையினுடைய பெருசாயிருமா. பிறகு மனுஷனாக பிறந்தான்னு சொன்னால் மனிதனுடைய உருவம் வந்துவிடும். இப்படியெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். இதெல்லாம் ஒரு தத்துவம்னே சொல்ல முடியாது. இதெல்லாம் கபோல கல்பனா. கபோல கல்பனானா மண்டையோட்டுக்குள்ளே என்னென்ன கற்பனை வருதோ அந்த கற்பனையை நீ தத்துவம்னு சொல்லி கொண்டு இருக்கின்றாய் என்று நீக்கி விடுகின்றோம். பிறகு நம்ம அதுக்கு எளிமையான பதில் சொல்கிறோம். எதற்கு உருவம் இருக்கோ அது அனித்தியம். எது மூர்த்தம் தது அனித்தியம். மூர்த்தம்னா எதற்கெல்லாம் உருவம் இருக்கோ அதெல்லாம் அனித்தியம். அது எப்படி சொல்கிறேன்னா, நீ எறும்பு சைஸில் ஒன்றுங்கிற, பிறகு அது அனித்தியமாக இருக்கிறதுனால தான் யானையின் அளவு மாறுது. பிறகு யானையினுடைய அளவு இருக்கிறது எறும்பினுடைய நிலைக்கு மாறி விடுகிறது, அது அனித்தியம். பிறகு அவர்களுக்கு சில ஒரு விதமான பெக்கூலியர் தியரி இருக்குது. வஜ்ராயுதம் இருக்குது, அது நித்தியம்னு அவர்கள் நினைக்கிறார்கள். வஜ்ரம்ங்கிறது உடல் திரவியத்திலேயே ஜட பொருள்களிலேயே கடினமான பொருள். பிறகு நம்ம சொல்கிறோம் அதிக காலம் அது இருக்கே தவிர அதுவும் நித்தியம் அல்ல என்று. எது மூர்த்தமோ அது அனித்தியம். இவ்விதத்தில் ஆத்மாவணி உருவமுடையது என்று சொன்னால் நிலையற்றது என்று நீக்கி விடுகின்றோம். இந்த கருத்துடன் பிரவேச பாஷ்ய விசாரம் முடிவடைகின்றது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு மறந்துடக்கூடாது. முதல்ல பிருகதாரண்யக உபநிஷத்தில் இருக்கிறோங்கிறது மறந்துடக்கூடாது. அதில் 4வது செக்ஷனில் 7வது மந்திரத்தில் இருக்கோம். இந்த 7வது மந்திரத்தில் 5 கருத்துக்கள் இருக்கின்றதுன்னு ஆரம்பித்தோம். முதல் கருத்து அவ்யாக்கிருத பிரபஞ்சத்தின் அத்தியாரோபம். 2வது கருத்து பிரவேச ஸ்ருதி. அதைத்தான் இப்பொழுது நாம் முடித்துள்ளோம். இனி 3வது கருத்துக்கு செல்லலாம். இப்பொழுது அந்த 3வது கருத்துக்கான பகுதியை படிக்கலாம். இப்போ 7வது மந்திரம் 55வது பக்கத்தில் நம்ம விஸ்வம்பர குலாயேங்கிற வரைக்கும் படிச்சிருக்கோம். அது வரைக்கும் பிராக்கெட் பண்ணி சொல்லியிருக்கோம். காரணம் என்னென்னா
ச ஏஷகள் ஆரம்பிச்சு விஸ்வம்பர குலாயேங்கிற வரைக்கும் பிரவேச சுருதி வாக்கியம். இனி அடுத்தது நம்ம படிக்க ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் மூன்றாவது கருத்து சம்சார வர்ணனம். சம்சாரம்னா என்னங்கிற ஒரு வர்ணனை இப்பொழுது படிக்கலாம். தம் ந பஷ்யந்தி அக்ருத்ஸ்னோ ஹி சக பிராணன்னேவ பிராணோ நாம பவதி வதன் வாக் பஷ்யன் சக்ஷுஹோ ஸ்ருண்வன் ஸ்ரோத்ரம் மன்வானோ மனஹ தானி அஸ்ய ஏதானி கர்மணாமானி ஏவ சயக அதக ஏகைகம் உபாசதே ந சவேத அக்ருத்ஸ்னோ ஹி ஏஷக அத ஏகைகேன பவதி. இப்பொழுது நாம் படித்தவரை மூன்றாவது கருத்து ஏகைகேன பவதி, அதோடு ஒரு பிராக்கெட் போடணும். தேர்டு பாயிண்ட் தம் ந பஷ்யந்தின்னு ஆரம்பிச்சு ஏகைகேன பவதி. இது சம்சார வர்ணனம். நம்ம பல இடங்களில் சம்சாரம்னா என்ன என்பதற்கு பல விதத்தில் விளக்கம் கொடுத்து கொண்டு இருப்போம். அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் மூலம் இந்த இடம்தான். மிக மிக அழகாக இந்த இடத்துல எது சம்சாரம் என்று உபனிஷத் நமக்கு காட்டுகின்றது. பிருகதாரண்யகத்தினுடைய அழகே இதுதான். பல மந்திரங்கள் மிக தெளிவாக மிக நுண்ணிய விதத்தில் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அப்படி இந்த இடத்தில் சம்சாரம்னா என்ன, எது சம்சாரம் என்ற லட்சணம் மிக தெளிவாக அழகாக வந்துள்ளது. எது சம்சாரம் என்றால் இந்த முழு பகுதியினுடைய சாரம் நிறைவின்மை. நிறைவின்மை அதுதான் சம்சாரம். மனதில் நிறைவில்லாத ஒரு தன்மை, நிறைவின்மை, அது சம்சாரம். அதுதான் இங்கு விளக்கப்பட்டுள்ளது. அந்த நிறைவின்மைக்கு காரணம் அறியாமை. தெரியாதது நிறைவின்மை. நம்ம பிறகு விளக்கத்தை பார்க்கலாம். முதலில் இதனுடைய உபனிஷத் மந்திரத்தினுடைய ஒவ்வொரு சொல்லுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்லலாம், பிறகு நாம் விளக்கம் பார்க்கலாம். தம் ந பஷ்யந்தி. இங்கு தம் என்ற வார்த்தை அதுவும் புரோனோம். இதற்கு முன்னாடி யாரை நம்ம சொல்லியிருக்கிறோமோ அவங்களத்தான் சொல்லும். ஏற்கனவே சக ஏஷகங்கிறதுலையே சண்டை வந்தது. அது யாரு, மாயையா பிரம்மனான்னு சொல்லி. இப்போ நம்ம அங்கே என்னன்னு முடிவு பண்ணோம்? மாயைன்னு முடிவு பண்ணோம்னா பிரம்மம்னு முடிவு பண்ணோமா? பிரம்மம்னு முடிவு செய்தோம். ஆகவே சகங்கிறது பிரம்மத்தை குறிக்கின்றது. இங்கே தம் என்றால் அதை, அதைங்கும்போது பிரம்மத்தை, பூர்ணமான பிரம்மஸ்வரூபத்தை ந பஷ்யந்தி, மனிதர்கள் அறிவதில்லை. பார்ப்பதில்லைன்னா அறிவதில்லைன்னு அர்த்தம். தம்
ஆத்ம தத்துவம், ஆத்மானம், பிரம்மஸ்வரூபம், அந்த பிரம்மத்தை அறிவதில்லை. இது சம்சாரத்தின் மூல காரணம். எந்த ஒரு பிரம்மன் ஷரீரத்திற்குள் நுழைந்து ஜீவனாக விளங்கிக் கொண்டிருக்கின்றாரோ அந்த பிரம்மத்தை மனிதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அப்படி அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ளாமல் இருந்த காரணத்தினால் இந்த ஜீவனுக்கு என்ன நேரிட்டு விட்டது? அறியாமையினுடைய விளைவாக இவனுக்குள் என்ன ஆகிவிட்டது? இப்பொழுது இவன் என்னவாக ஆகிவிட்டான்? அந்த பிரம்மத்தை இந்த ஜீவன் அறியாத காரணத்தினால் அவன் இப்பொழுது எப்படி ஆகிவிட்டான் அல்லது எப்படி இருக்கின்றான்? சம்சாரியா இருக்கான். இந்த சம்சாரின்னு சொன்னால் விளங்காது, அல்லது சம்சாரிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் அல்லது வேறொரு சொல்லில் உபனிஷத் விளக்குகின்றது. அடுத்த சொல் அக்ருத்ஸ்னக ஹி சக. சகன அவன். இந்த இடத்துல அவன் சொன்னா அறியாத அவன், பிரம்மனாகவே தான் இருந்து கொண்டு தன்னை பிரம்மன் என்று அறியாத அவன். அப்படி புரிஞ்சுக்கணும். பிரம்மனாக இருப்பவன் தன்னை பிரம்மன் என்று புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற அவன். அக்ருத்ஸ்னக, சமஸ்கிருதத்தில் கிருத்ஸ்னக அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. கிருஷ்ணகங்கிற வேற, கிருத்ஸ்னகங்கிற சொல் வேற. கிரு இத்து இடையில வரும், கிருத் அப்புறம் இஸ் நக, கிருத்ஸ்னக. கிரு இத் இஸ் நக, கிருத்ஸ்னக அப்படின்னு சொன்னா டோட்டல்னு அர்த்தம், முழுமைன்னு அர்த்தம். கிருத்ஸ்னம்னா முழுமை. ஒரு ஆ போட்டோம்னா அக்ருத்ஸ்னகன முழுமையின்மை, நாட் டோட்டல். இப்போ அக்ருத்ஸ்னக அப்படின்னா முழுமையற்றவனாக இருக்கின்றான், முழுமை பெறாதவன். அக்ருத்ஸ்னகங்கிறதுக்கு டிக்ஷனரியில் படி முழுமையற்றவன். அதை அவன் அறியவில்லை, அதனால் அவன் முழுமையற்றவன் ஆகிவிட்டான். இப்பொழுது முழுமையற்றவனாக அவன் இருக்கின்றான். இப்போ அக்ருத்ஸ்னகங்கிறதுக்கு நம்ம இனியொரு சொல் சொல்லணும்னா அபூர்ணக. பூர்ணம்னா முழுமை, அபூர்ணகன முழுமையற்றவன். எல்லாம் புரிகிறதுக்காக விதவிதமான சொற்கள், அவ்வளவுதான். சமஸ்தம் அப்படின்னா டோட்டல் அர்த்தம். அசமஸ்தக, அசமஸ்தகன முழுமையற்றவன். ஆகவே அக்ருத்ஸ்னகங்கிறதுக்கு என்னென்ன விதத்தில் சொல்லலாம்? அபூர்ணமானவன், முழுமையற்றவன், நிறைவற்றவன். அதைத்தான் சம்சாரம்னா நிறைவின்மை, நிறைவின்மையுடன் கூடியவன். தன்னையே அவன் பார்க்கும் பொழுது ஒரு நிறைவை அவன் பார்க்கவில்லை. தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்முடைய லௌகீகத்தில் உனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்பார்கள். உனக்கு என்ன குறைன்னு தான் கேட்பார்கள். உனக்கு என்ன குறைனா இப்பொழுது உனக்கு என்ன நிறைவின்மை. இந்த குறை என்னன்னு கேட்டோம்னா யாராவது நம்ம எத்தனையோ முறை கேட்டிருப்போம், உனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டிருப்போம். நமக்கு சிலது இருக்காது, அவர்களுக்கு அது இருக்கும். இப்போ ஒருவன் ஏழையாக இருக்கான், செல்வந்தனை பார்த்துட்டு உனக்கு என்னப்பா குறைம்பா. காரணம் என்ன? அந்த பொருள் இவங்கிட்ட இல்லை. அதனால் இவன் என்ன நினைக்கிறான், எனக்கு அந்த பொருள் இல்லாதனால தான் நான் ரொம்ப குறையோடு இருக்கேன். பொருள் இருந்துட்டால் ஒரு குறையும் இல்லை, இவனுக்கோ பொருள் ரொம்ப இருக்குது, அதனால் உனக்கு என்ன குறைன்னு கேட்பான். அவன் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பான், எனக்கெல்லாம் இந்த குறை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நமக்கு தெரிவதில்லை. அப்படி அக்ருத்ஸ்னக அப்படின்னா குறை, நிறைவின்மை. இப்போ சக ஏஷக பிரவிஷ்டகன்னு சொல்லி உபனிஷத் அந்த பரமாத்மா ஜீவாத்மாவுக்குள்ள போயிட்டு ஜீவாத்மாவாக அப்படியே விளங்கி கொண்டு உடல் இருக்கு. அந்த பரமாத்மாவை இந்த ஜீவாத்மா தெரியாத காரணத்தினால்
அவன் அகிருத்ஸ்னக, அகிருத்ஸ்னகன நிறைவின்மையை அடைந்து விட்டான். இந்த ஒரு வார்த்தை தான் சம்சார ஸ்வரூபம். இதனுடைய விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அது எப்படி குறைங்கிறத விளக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல அகிருத்ஸ்னகங்கிறனுடைய பொருள் நிறைவின்மை, இன்கம்ப்ளீட்னஸ், ஒரு கம்ப்ளீட் பண்ணாத ஒரு நிலை. இனி அடுத்த சொற்கள் எல்லாம் இந்த நிறைவின்மையை உபனிஷத்து விளக்குகின்றது. எப்படி இவன் இந்த நிறைவின்மைக்கு வந்து விட்டான் என்று விளக்கம் வருகின்றது. இந்த ஒரே ஒரு சொல்லுதான் சம்சாரத்தினுடைய சொரூபம். அகிருத்ஸ்னக, அசமஸ்தக, அபூர்ணக. இவன் எப்படி அபூர்ணனா இருக்கான் அதெல்லாம் இனி விளக்கப்படுகின்றது. பிராணன் ஏவ பிராணோ நாம பவதி. அதாவது ஒரு ஜீவன் உள்ள இருக்கான், நம்ம இருக்கோம். நாம் யாருன்னு நினச்சி பார்க்குறோம். நாம் அந்த பரமாத்மா தான் நான்னு எனக்கு தெரியல. உடனே நான் என்ன நினைக்கிறேன், அந்த பரமாத்மாவினுடைய சொரூபம் எனக்கு தெரியாததுனால பிறகு எனக்கு எது தெரியுதுன்னு பார்க்கும்போது சரீரம்தான் எனக்கு தெரிகிறது, உடம்பு தான் எனக்கு தெரியுது. இப்போ உடலும் கூட எத்தனையோ டிவிஷன் உடல்ல இருக்கு. சரீரமாக இருக்குது, சரீரத்தில் கைகள் கால்கள்னு இருக்குது, பிறகு இந்திரியங்கள்னு இருக்குது, பிராணன் இருக்குது, பிறகு மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு சொல்லி 19 அவயவங்களான சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், பிறகு ஸ்தூல சரீரம். அதற்கு எத்தனையோ அவஸ்தைகள் இருக்குது. ஸ்தூல சரீரத்திலேயே கை காலு விரல் நகம்னு சொல்லி எத்தனையோ பேதங்கள் இருக்குது. இப்போ இந்த சரீரம்தான் எனக்கு தெரிகிறது. இப்போ நான் என்ன செய்கின்றேன், என்னுடைய பிரம்மஸ்வரூபம் தெரியாததனுடைய விளைவா தெரிகின்ற உடலை நான் நினைச்சிட்றேன். அப்படி நினைக்கும் பொழுதும் கூட முழு உடலையும் நான் அபிமானம் வைக்க முடியறதில்லை. என்னுடைய அபிமானம் கண்ணுக்கு போகும்போது நான் காதா இல்லை, காது எனக்கு சொந்தம் இல்லை, அல்லது காது அந்த இடத்துல இல்லை. என்னுடைய கவனம் நாவுக்கு போகும் பொழுது நான் நாக்குடன் கூடியவனா மட்டும்தான் இருக்கேன். அப்போ கண்ணு காது மற்றதெல்லாம் கிடையாது. என்னுடைய கவனம் உடல்ல வேறொரு பகுதிக்கு போகும்போது அந்த பகுதியுடன் மட்டும் கூடியவனா நான் இருக்கேன், மீதி பகுதி எனக்கு இல்லாதவனா இருக்கேன் அந்த நேரத்தில். அப்படி ஒவ்வொரு அங்கங்கள்ல நான் அபிமானம் வைக்கும் பொழுது அதுவாக மட்டும் நான் இருக்கிறேன்னு, மற்றதாக நான் இல்லை. அப்போ உடலுக்குள் இருக்கும் பொழுதே நான் பூர்ணமா இல்லை, முழு உடலையும் நான் பூர்ணமாக அனுபவிக்கவில்லை. அந்தந்த உடல்ல அந்தந்த அங்கங்கள்ல அவயவங்கள்ல அம்சங்கள்ல அபிமானம் வைக்கும் பொழுது அதுவாக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன், மீதியா நான் இல்லை. இப்ப நான்கிறவன் பூர்ணமா இல்லை, அந்தந்த இடத்துல அந்தந்தவனாக நான் இருக்கின்றேன். அப்படி வருகின்றது. அதை விளக்கம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியும். இப்பொழுது நம்ம சொற்பொருள் தான் பார்த்துட்டு இருக்கோம், டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்கிறோம். விளக்கம் பார்க்கும் பொழுது இந்த சூக்ஷ்மமான விஷயம் நமக்கு புரியும். இப்பொழுது பார்த்தால் பிராணன் ஏவ, அந்த ஜீவன் பிராணனை விட்டு கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய அபிமானம் பிராணன்ல இருக்கும் பொழுது பிராணோ நாம பவதி. பிராணோ நாம பவதினா அவன் தன்னை பிராணியாக நினைக்கின்றான். பிராணினா தப்பா புரிஞ்சக்கூடாது. பிராணினா மிருகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல பிராணனை செய்பவன், பிரீத் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு அங்கதான் அபிமானம், அதுவாக அவன் இருக்கின்றான். பிராணோ நாம பவதினா அவன் வெறும் பிராணனை விடுறவனா மட்டும் இருக்கான். அடுத்தது வதன் வாக். வதன் என்றால் அந்த ஜீவன் பேசும் பொழுது அவன் வாக்கிந்திரியத்துடன் மட்டும் கூடியிருப்பவனாக இருக்கின்றான். வதன் பேசும்போது பேசுறவனா இருக்கான். அதுதான் இதனுடைய அர்த்தமே.
மூச்சுடும்போது மூச்சுடுறவனா இருக்கான், பேசும்போது பேசுறவனா இருக்கான். அடுத்தது பஷ்யன் சக்ஷுகு, பார்க்கும்போது கண்ணா இருக்கான். அப்படித்தான் இங்க சொல்லியிருக்கு. இவன் பார்க்கும்போது இவன் வெறும் கண்ணா மட்டும்தான் இருக்கான், கண்ணை உடையவனாக மட்டும் இருக்கான். அடுத்தது ஸ்ருண்வன் ஸ்ரோத்ரம், கேட்கும் பொழுது காதாக இருக்கின்றான். மீதியா இல்லைன்னு அர்த்தம். அதான் உபனிஷத் சொல்ல வருது. இவன் கேட்கும் பொழுது இவன் மற்ற இந்திரியங்கள் எல்லாம் இவனுக்கு கிடையாது மாதிரி தான், அதுவா மட்டும்தான் இருக்கான். மண்வானக மனக, நினைக்கும் பொழுது மனதா மட்டும் இருக்கான். அவ்வளவு ரொம்ப சின்ன அல்பனா இருக்கான்னு அர்த்தம். பேசும்போது வாக்கா இருந்துடுறான், கண்ணா இல்லை காதா இல்லை. கேட்கும்போது காதா இருக்கான், பிறகு நினைக்கும் போது வெறும் மனசா மட்டும்தான் இருக்கான். தானி அஸ்ய ஏதானி கர்ம நாமானி ஏவ. அப்போ நமக்கு உடனே சந்தேகம் வருது, அப்போ இதெல்லாம் என்னுடைய உண்மையான சொரூபமா என்றால் உபனிஷத் சொல்லுது, உண்மையிலேயே இதெல்லாம் அவனுடைய சரீரத்தினுடைய செயலினால வந்த பெயர்கள். அவன் கண்ணும் கிடையாது, காதும் கிடையாது, மனசும் கிடையாது, மூக்கும் கிடையாது. ஆனால் அப்படி அவன் நினைச்சிட்டு இருக்கான். உண்மையிலேயே இதெல்லாம் அவனுடைய உடலிலிருந்து வருகின்ற செயலினால் தோன்றிய பெயர்கள் அல்லது தன்மைகள். அந்த உண்மையை உபனிஷத் நமக்கு சொல்கிறது. அஸ்ய, அஸ்யன அஸ்ய ஜீவஸ்ய, இந்த ஜீவனுக்கு தானி ஏதானி, இவைகளெல்லாம் பார்ப்பவன், கேட்பவன், சுவைப்பவன், மூச்சு விடுபவன், இவைகளெல்லாம் கர்ம நாமானி ஏவ, வெறும் செயலினால் வந்த பெயர்கள் இவனுக்கு, தன்மைகள். ஆனால் உண்மையிலேயே வெறும் இது மட்டும் அவனுக்கு சேர்ந்தது அல்ல. பிறகு அடுத்த பகுதி, சகயக, எந்த ஒருவன், அதக இவ்விதம் ஏகைகம் உபாசதே. ஏகைகம் உபாசதேனா தன்னை இந்த ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டுள்ளானோ. தன்னை பார்ப்பவன் நினைக்கிறான், கேட்பவன் மட்டும் நினைக்கிறான், சொல்பவன் நினைக்கிறான், சுவைப்பவன் நினைக்கிறான். இப்படி ஏகைகம் ஒவ்வொரு அம்சத்தை உபாசதேன தன்னை அவ்விதம் புரிந்து கொள்கின்றானோ. எந்த ஒருவன் உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கங்களையும் அததுவாக மட்டும் புரிந்து கொள்கின்றானோ, நசவேத, அவன் உண்மையை அறிபவன் அல்ல. சக நவேத, அவன் உண்மையை புரிந்து கொள்பவன் அல்ல. பிறகு அவன் யார்னா, உண்மையை புரிஞ்சு கொள்ளாதவன் யார்? ஏஷகி அகிருத்ஸ்னக, ஏஷகன இவன், அகிருத்ஸ்னக, அகிருத்ஸ்னகன்னா ஏற்கனவே சொன்னதான், அவன் அல்பமானவன், முழுமை பெறாதவன், சிறியவன். அகிருத்ஸ்னக, அவன் பெரிய ஆள் அல்ல. உலகம் சொல்லலாம் அவன் ரொம்ப பெரிய ஆள்னு சொல்லி, ஆனால் சிறியவன். அகிருத்ஸ்னக அதக ஏகைகேன பவதி. ஆகவே ஏகைகேன பவதினா அவன் சிறிய சிறியவனாக, ஒன்றொன்றாக பிளவுபட்டவனாகவே இருக்கின்றான். அவன் ரொம்ப லிமிட்டடாக இருக்கான், பிளவுபட்டவனாகவே இருக்கின்றான். ஏகைகேன பவதி சக பூர்ணம் ந பவதி, அவன் முழுமையானவனாக இல்லை, பிளவுபட்டவனாக, சிறியவனாக, நிறைவு பெறாதவனாக, சிறிய சிறிய துண்டாக இருக்கின்றான். இதுதான் இதனுடைய டிரான்ஸ்லேஷன். இனி இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். அதாவது நமக்கு புரிகிற உதாரணத்தின் மூலமாக இங்கே சொன்ன நுண்மையான கருத்தை பார்க்கலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்றைக்குமே மனதில் பூர்ணமான ஒரு நிறைவு வருவதில்லை, எல்லா ஸ்டேஜிலையும். இப்போ சில உதாரணம் பார்த்தா இதில் சொன்ன மிக மிக சூக்ஷ்மமான கருத்து நமக்கு புரியும். இப்போ நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது
நம்ம அந்த குழந்தையா இருக்கிற சமயத்தில் பெரியவங்களை பார்த்து அவங்களா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நமக்கு தோணும். ஏன்னா குழந்தைகளுக்கு சுதந்திரமே இல்லை, எதையும் எந்த நேரத்திலும் எடுத்து சாப்பிட முடியாது. ஆனால் பெரியவங்க அப்படி இல்லை. அந்த குழந்தை பார்க்குது, கண்டதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க, நமக்கு தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா கிச்சனில் வந்து குழந்தைய தவளை விட்டுட்டு என்ன டப்பாவில் எடுத்து கொட்டும்போது கொஞ்சம் வாயில் போட்டுட்டு கொட்டிக்கிறார்கள், ஆனால் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி குழந்தையாக இருக்கும்போது குழந்தை வந்து அடல்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிது. அப்போ குழந்தை வந்து குழந்தையாக இருக்கிறது ஏகைகேன பவதி, ஒரு போர்ஷன். தன்னை குழந்தைன்னு இருக்கும் பொழுது தான் அடல்ட்டாக இல்லையே அப்படிங்கிற ஒரு துக்கம். பெரியவங்களை கேட்டு பாருங்க, குழந்தையாக இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம், ஒரு பொறுப்பும் இல்லை. இப்போ வளர்ந்துட்டோம், அந்த குழந்தைய காப்பாற்றணும். அப்போ பெரியவர்கள் ஆகிவிட்டார்கள்னு சொன்னால் பெரியவர்களாக இருக்கிறதுல ஒரு நிறைவின்மை இல்லை, ஏன்னா குழந்தையா இல்லையே. ஸ்டூடெண்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம். நம்ம ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம அப்போ என்ன மனதில் விருத்தி வந்ததுன்னு இப்போ யோசித்து பார்க்கணும். அதுக்கெல்லாம் தான் தனிமை தேவைன்னு அர்த்தம். அப்போ என்ன நான் நினச்சேன், இப்போ எப்படி இருந்தேன். ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஆசிரியரை பார்த்தா பொறாமையாக இருக்கும், டீச்சராக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம பெஞ்சில் ஒருத்தராக உட்காந்துட்ருக்கோம், அவருக்குன்னு ஒரு தனி சேர், கையில் வேறு குச்சி இருக்குது அடிக்கிறதுக்கு, நம்ம அடி வாங்குறவனாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்னு நம்மளுடைய கற்பனையே ஆசிரியராக இருந்தால் எப்படி இருக்கும். இப்போ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஏகைகேன பவதி, ஆசிரியராக இல்லையேன்னு சொல்லி ஒரு நிறைவின்மை. ஆசிரியராக இருந்தால் தெரியும் அவருக்கு எவ்வளோ சிரமம்னு. ஒரு டீச்சரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னிடத்தில் சொல்கிறார்கள், இந்த பேப்பரை எல்லாம் திருத்தணுமே, அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். அப்படி இதை திருத்தணுமேன்னு சொல்லி ஒரு வேதனை, அவங்களுக்கு அது மாதிரி வேதனை ஒன்றும் கிடையாது. அப்படி ஆசிரியராக இருக்கும்போது ஆசிரியராக இருக்கிற சந்தோஷம் கிடையாது. இவ்வளோ கத்தனை என்ன சம்பளம் கொடுக்குறான் இப்படி. அப்போது ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது டீச்சர், டீச்சராக இருக்கும்போது பேசாமல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வெறும் அடிதேனை வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருந்துடலாம். அப்படி இது வந்து இப்படி எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கொண்டாலும் அதில் நம்ம போயிருப்போம், பிறகு வந்து அது இல்லையேன்னு. பிரம்மச்சாரியாக இருக்கும் பொழுது, பிரம்மச்சாரிங்கிற பேச்சுலருங்கிற வார்த்தையை வச்சுக்குவோம், பேச்சுலராக இருக்கும்போது ஃபேமிலி லைஃப்பில் இருந்தால் சந்தோஷம். உள்ளே போனவங்கள கேட்டு பாருங்க, அப்போ எவ்வளோ சுதந்திரமாக இருந்தேன், யார்கிட்ட எங்கே போகிறதா இருந்தால் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பிறகு வந்து எந்த ஒரு ஸ்டேஜ் அல்லது ஒரு ஆர்ட், ஒருவர் வந்து ஒரு ஃபீல்டில் டாப் மோஸ்ட்டுக்கு வந்திருப்பார், அவரிடத்துல போய் கேட்டு பாருங்க. ஒரு புஸ்தகத்தில் படித்தேன், அதாவது இசையில் மிக மிக மேலுக்கு வந்தவர்களிடம் பேட்டி, ரொம்ப டாப்பில் இருக்காங்க. அவர்கள் வந்து நான் வந்து இசையில், ஏன்னா அதில் வந்து எவ்வளவோ காம்படிஷன் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு நான் டாப் மோஸ்ட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாக்ரிஃபைஸ், அந்த இசைத்துறையில் மேலே வந்ததில் எவ்வளோ தியாகம் பண்ணன்னு சொன்னார்கள். பிறகு அந்த இன்டர்வியூவர் சும்மா இருக்காரா, கடைசியாக ஒரு கேள்வி கேட்டுறார், உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்கீங்களா, அதை மட்டும் கேட்டிருக்கக்கூடாது, எல்லா விதத்துலையும் உங்களுக்கு திருப்தி இருக்கான்னா. உடனே வருது குறைகள், நான் நல்ல ஃபேமிலியில் இருக்க முடியல, குழந்தைகளுக்கு டைம் கொடுக்க முடியல, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் மற்றவங்களுக்கும் யாராக இருந்தாலும் பெற்றோருக்காக டைம் கொடுக்க முடியல, குடும்பம்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு குறையாக இருக்குது. அப்போ ப்ரொஃபஷ்னலில் டாப் மோஸ்ட் வந்தாச்சு, அது ஒரு பார்ட், அவர்களுடைய லைஃப்பில் ஒரு பகுதி. ஃபேமிலின்னு வரும் பொழுது அதில் நான் திருப்தியாக இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு ஹோமில் இருந்து என்ன ஒரு சுகத்தை எல்லாம் அனுபவிக்கலாமோ, குழந்தைகளோடு இருக்கிறது, கணவனோடு இருக்கிறது, மனைவியோடு இருக்கிறது, பெற்றோரோடு இருக்கிறது, மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, இதெல்லாம் எதுக்குன்னா, வாழ்க்கையில் அட்டைன் பண்ணுறதே எதற்குன்னா ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறதுனா, அதை நான் அனுபவிக்க முடியவில்லை. பிஸ்னஸில் வந்து முழு டைமை கொடுத்து அதே போல் ஒரு டாக்டர் சொன்னார், நான் பேஷண்ட்டுக்காக நல்லா டைம் கொடுத்து அதில் 19 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் என்ன நான் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு டைம் கொடுக்கறது இல்லைன்னு. இனி ஒருவர் வீட்லேயே இருக்கார். உடனே அந்த அம்மா வந்து உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, எப்பாவது வெளியே போக மாட்டீங்களான்னு ஒரே திட்டு. அப்போது எல்லா இடத்துலையும் என்னன்னா, ஒரு இடத்துல நம்ம வந்து சக்ஸஸ் ஆயிடுறோம்,
ப்ரொஃபஷ்னலில் சக்ஸஸ் ஆகிடுறோம், ஃபேமிலியில் ஃபெயிலியர். ஃபேமிலியில் சக்ஸஸ் ஆகிறோம், ப்ரொஃபஷ்னலில் ஃபெயிலியர். இப்படி பார்க்கையில் ஒருவன் எவ்வளவுதான் எந்த ஃபீல்டில் டாப் மோஸ்ட்டுக்கு போயிருந்தாலும் அவனு உபனிஷத் என்ன சொல்லுது, ஏகைகேன பவதி. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். நீ ஒன்லதான், ஒரு போர்ஷன்ல தான் நீ வெற்றி அடைஞ்சிருக்க, மீதி எல்லாத்துலேயும் நீ தோல்விதான் அடைஞ்சிருக்க. பிறகு இனி ஒரு சிந்தனையாளர், மிக அழகான சிந்தனையாளர் என்ன சொல்றார், நீ ஒன்ல டாப் மோஸ்ட்டுக்கு போகணும்னா மற்றதுல எல்லாம் ஃபெயிலியர் அடைஞ்சுதான் ஆகணுங்கிறார். மற்றதில் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நீ ஒன்று அச்சீவ் பண்ண முடியும். இந்த பல மரத்தை தொட்டவன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த மரம் வெட்டலான்னு போனானா இவன் இந்த மரத்தை வெட்டலாமா அந்த மரத்தை வெட்டலாமான்னு ஒவ்வொரு மரத்தை கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி பார்க்குறானா. சும்மா 2 வெட்டி பார்ப்பானா, இது சரியில்லைன்ட்டு அடுத்த மரத்துக்கு போவானா. இப்படி எல்லா மரத்தையும் தொட்டவன் கடைசியில் ஒரு மரத்தையும் வெட்டாமல் வருவான். அவனுக்கு ஏது நேரம்? அப்படி எதையுமே முழுமையாக வாழ்க்கையில் அடையாமல் இதை கொஞ்சம் பார்க்கறது, அது கொஞ்சம் பார்க்கறது. அதே போல் இந்த ஸ்கூலில் அப்படித்தான், எந்த விளையாட்டு விளையாடலாம், ஒரு மாதம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஹாக்கி. அப்போ அவன் எதுலேயுமே மேலே வரமாட்டான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு பார்ப்பான். அப்படி பார்த்தாலும் பிரச்சனை, இதுவான்னு போனாலும் மேலே வர முடியாது. சரி, ஏதோ ஒன்றில் நம்ம டாப் மோஸ்ட் போகணும்னு சொன்னால் மீதி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்போ என்னம்னா அதில் டாப் மோஸ்ட் ஆகிருப்போம், மீதி எல்லாம் 0. அதே போல் திரைப்படத்தில் மேலுக்கு வந்த ஒருவர், அவருடைய பேட்டியை படிக்கும் பொழுது அவர் ரொம்ப பிச்சைக்கார நிலையிலிருந்து மேக்சிமம் நிலைக்கு வந்துட்டார். ஆனால் என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அவருக்கு. பணத்தை சம்பாரித்து அதை வச்சு காப்பாற்ற தெரியணுமல்ல. நம்பிக்கைக்கு உள்ளாதவர்கிட்ட எல்லாம் கொடுத்து இப்போ என்னென்னா சொத்துக்கு மேலே கடன் இருக்குது. காரணம் என்ன? அந்த அறிவு அவருக்கு கிடையாது. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஒரு துறையில் நான் மேலே வந்துட்டேன், மீதி துறையில எல்லாம் 0வாக இருக்கேன். பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இது பண்ணணும்னு தெரியல. அதே போல் எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. யார் இடத்துல எவ்வளோ அன்பு செலுத்தணும், எங்கே அன்பு செலுத்தணும், அதுவும் தெரியவில்லை. அப்படி வாழ்க்கையில் ஒன்றில் நம்ம டாப் மோஸ்ட் போகணும்னா மீதி எல்லாம் நமக்கு தெரியவில்லை, தெரியக்கூடாது. அதனால தான் ஒரு டாக்டர் எம்டி முடித்து ஏதோ உள்ள ஸ்பெஷலிஸ்டாக இருக்காருன்னு வச்சுக்குவோமே, டென்டிஸ்டாக இருக்கார். அவர்கிட்ட போய் பல்ல தவிர வேறு ஏதாவது உடம்புக்கு சரியில்லைன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார் தெரியுமோ? இதை பற்றி கேட்டிங்கன்னா பல்ல தட்டிடுவான் பார், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். காரணம் என்ன? நான் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் படித்தேன், இப்போ எனக்கு பல்லு தான் தெரியும், பல்ல காட்டுறதுனா எங்கிட்டவா இல்லை போ அப்படின்ட்டுருவார். தெரியாதும்பார், தெரியக்கூடாது. அவர் எல்லாம் தெரிஞ்சதுன்னா இது ஒழுங்காக தெரியலேன்னு அர்த்தம். அப்படி ஒன்றில் நம்ம மேலே போகணும்னு சொன்னால் மீதி எல்லாமே மற்ற விஷயங்களில் நம்ம முட்டாளாக இருக்கணும். ஒரு துறையில் அறிவு வரணும்னு சொன்னால், ஒரு துறையில் மேலே போகணும்னா மீதி துறையில எல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியக்கூடாது. நம்ம அதை அனுபவிக்கலாம். ஏதோ ஒரு ஃபீல்டில் மேலே வந்தவங்களை பார்த்தோம்னா மற்ற ஃபீல்டில் அவர்கள் ஒரு அடிமுட்டாளாக இருப்பாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு தூரம் வந்தவருக்கு இது தெரியலையான்னா அது தெரியாதனால தான் அவர் அங்கே வந்திருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, என்ன அந்த ஃபீல்டில் மட்டும்தான் ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். மீதி ஃபீல்டில் பார்க்கும் பொழுது நான் 0வாக இருப்பேன். பிறகு அந்த ஃபீல்டிலேயே திருப்தி எல்லா காலத்திலையும் இருக்குமான்னா காலத்தினாலையும் வரையறுக்கப்படுறோம். இப்போது ஒரு ஃபீல்டில் நம்ம டாப் மோஸ்ட்டுக்கு அதுக்கு மேலே யாரும் கிடையாது. எவ்வளவு நாளுன்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஒரு ஹீரோ வந்துட்டார் ஒருவர், எவ்வளவு காலம்? ஒரு காலம்தான். அதுக்கப்புறம் அப்பா ரோலும் கூட போய் பிச்சை கேட்டுட்டு இருக்கணும் ஒரு காலத்துக்கு அப்புறம். அதே போல் எதுவுமே மேக்சிமம் டாப் மோஸ்ட்டுக்கு வந்தாலும் அதில் எவ்வளவு நாள் நிற்க முடியும்னா சில நாள் தான். மிஸ் வேர்ல்டு எவ்வளவு காலம்னா ஒரே ஒரு வருஷம்.
அடுத்த வருஷம் ரீப்ளேஸ்டு தான். அப்படி நம்ம காலத்தினாலையும் வரையறுக்கப்படுகின்றோம். நம்ம வாழ்க்கையில் ஒன்று அடைகின்றோம், அடைகிறதுங்கிறதே ரொம்ப கடினம். அப்படி அடைஞ்சாலும் ஏதோ ஒன்றைத்தான் அடையிறோம். அதற்கு மேலே அடைய முடியாத நிலையை அடைஞ்சாலும் அதை அதிக காலம் வச்சிருக்க முடிவதில்லை. இதைத்தான் இங்கே உபனிஷத் என்ன சொல்கின்றது, ஒரு ஜீவன் வதன் வாக் பஷ்யன் சக்ஷுகு அப்படிங்கிற இடத்துல ஏகைகேன பவதிங்கிற இடத்துல ஒருவன் ஒன்றாக ஒரு குறிப்பிட்ட நிலையில தான் இருக்கின்றான், அவன் மீதியாக இல்லை. இப்போ ஒருவன் ஒரு ஆர்ட்டில் மேலே போயிடுறான்னு வச்சுக்குவோமே, ஏதோ ஒரு கலையில் மேலே வந்துடுறான், மீதி விஷயத்தில் அவன் அப்படி இல்லை. அப்போ அவன் அப்படி பார்க்கும் பொழுது, மீதியை பார்க்கும் பொழுது அவனுடைய இல்லாமையை, நிறைவின்மையை பார்க்கின்றான். தான் எதில் மேலே வந்துட்டோமோ அதை நினச்சிட்டே சந்தோஷப்படணும்னு நினைக்கின்றான், ஆனால் முடிவதில்லை. அது ஸ்போர்ட்ஸ் ஆகலாம், கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆகலாம். மேக்சிமம் வந்துட்டான்னு வச்சுக்குவோமே, எவ்வளோ நாள்லாம் கொஞ்ச நாள் தான் அந்த ஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா வேடிக்கை பார்க்க வேண்டியது தான் மற்றவங்க விளையாடுறது, தான் அதற்குள்ள ஒரு ஃபீல்டில் இருக்க முடியாது. அப்படி இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகின்றது, ஒரு மனிதன் சரீரத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு அங்கங்கள், மனதில் இருக்கின்ற ஒன்றை அபிமானம் வைக்கும் பொழுது அதுவா மட்டும்தான் அவனை பாவிக்க முடியுது. மீதி இல்லைங்கிறத அவன் பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு நிறைவின்மை விடுகின்றது. ஆகவே ஒருவனை நிறைக்க முடியாது. சரீரம் அபிமானத்தில் வச்சுட்டு ஒருவனை நிறைக்கவே முடியாது. அந்த நிறைவின்மை தான் சம்சாரம். இப்போ எது சம்சாரம்னா நிறைவின்மை. நிறைவின்மைனா என்னன்னா, நான் வாழ்க்கையில் எதை அடைஞ்சாலும் அது ஒரு பகுதி தான். ஏகைக்கம்னா மிக மிக அல்பமான ஒரு ஆஸ்பெக்ட் தான், ஒரே ஒரு பகுதி தான். பிறகு மீதியை நினைச்சு பார்க்கும் பொழுது அங்கே நான் நிறைவற்றவனாக இருக்கின்றேன். ஒன்று கிடைச்சிருக்குதுன்னு நினைக்கும் போது சந்தோஷம், ஆனால் மனசு அதை நினச்சிட்டு ரொம்ப நேரம் சந்தோஷமாக இருக்காது. இனி ஒன்று கிடைக்கலைங்கிறது மீதி இருக்கு, அதுதான் அதிகமாக இருக்கு. அதை நினச்சி துக்கப்பட்டுட்டு இருக்கும். அது ஒரு சாமிஜி இந்த மாதிரி சொன்னார்கள். ஒரு சாமிஜியிடம் 5 சிஷ்யர்கள் வந்தார்கள். 5 பேரும் முதல்ல ஒரு 10 அடி தள்ளி முன்னாடி அமர்ந்தார்கள். பிறகு இந்த சாமி என்ன பண்ணார், ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சார். உட்காந்து ஏதோ 2 வார்த்தை கேட்டுட்டு சரி நீ இங்கேயே உட்காந்துருன்ட்டார். அதற்கப்புறம் முன்னாடி 4 பேர் இருக்கிறார்கள். அந்த 4 பேரிடம் ஏதோ சத்சங்கம் பேசிகிட்டு இருக்கார். ஒரு அரை மணி நேரம் பேசினதுக்கப்புறம் அந்த 4 பேர்த்துக்கு பொறுக்கலை. என்ன, அவரை மட்டும் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி, அவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அனுகிரகம் நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்களை பார்த்து இவர் அவர்களுடைய கேள்விக்கு தான் பதில் சொல்லிகிட்டு இருக்கார். இவரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவரை மறந்துட்டார். முன்னாடி இருக்கிறவங்கள தான் பார்க்க முடியும், அவர்களையே பார்த்து பேசிட்டு கேள்வி கேட்டுட்ருக்கார். அவர்களுடைய மனதில் என்னன்னா, நம்மைய பார்த்தே பேசிகிட்டு இருக்கார், நம்முடைய கேள்விக்கே பதில் சொல்கிறாருன்னு சந்தோஷம் வரலையா. நம்ம 5 பேர் சேர்ந்து வந்தால் அவரை மட்டும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரேன்னு சொல்லி துக்கம். இவருக்கு என்ன துக்கம்னா, நம்மைய பார்த்தே பேசலையே, அவருடைய கேள்விக்கு தானே பதில் சொல்லிட்டு இருக்கார். இப்போ இவருக்கு துக்கம். இப்போ இவர் நம்ம பக்கத்தில் போயிட்டோம், ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்துருக்காருங்கிறது கொஞ்ச நேரம் தான் சந்தோஷம். மீதி எது கிடைக்கலையோ அதை மனசில் நினச்சிட்ருக்கு. அவர்களுக்கு நமக்குத்தான் பதில் சொல்கிறார், நம்மையத்தான் பார்த்துட்ருக்காருங்கிற சந்தோஷம் போய் எது தனக்கு கிடைக்கலையோ அங்கே. இப்படித்தான் லைஃப். அதையோ அவர் சொன்னாராம். இப்போது நீங்கள் நீ இங்கில்லையேன்னு துக்கப்படுற, நீ அங்கில்லையேன்னு துக்கப்படுற, நீ எங்கிருந்தாலும் மனுஷன் துக்கப்பட்டுட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு புரிய வச்சாராம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் சம்சாரம். ஒன்று கிடைக்கலின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம்.
எதெல்லாம் நமக்கு கிடைக்கலின்னு நினச்சி துக்கப்பட்டு இருக்கிறோமோ, கிடைக்கலின்னு நினச்சி சந்தோஷப்படல, கிடைக்கலின்னு நினச்சி துக்கப்பட்டு இருக்கோம், எதெல்லாம் கிடைக்கவில்லைன்னு நம்ம நினச்சி துக்கப்பட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் கிடைச்சாலும் நம்ம துக்கப்பட்டு இருப்போம். இந்த உண்மை யாருக்கு புரியுதோ அந்த நிமிடம்தான் ஒருத்தன் வேதாந்தத்திற்கு தகுதி அடைகின்றான். அது வரைக்கும் ஏதோ கிளாஸுக்கு வர்றோம் போகிறோம், அவ்வளோதான். எப்போ நம்ம உண்மையாக இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு தகுதி அடைகிறோம்னா, என்னைக்கு இந்த உலகத்தில் எது எனக்கு கிடைச்சாலும் அது அகிருத்ஸ்னக, நான் அப்பவும் நிறைவின்மையுடன் தான் இருப்பேன், என்னை யாருமே நிறைவுபடுத்த முடியாது. இந்த உலகத்தில் என்ன எனக்கு கிடைச்சாலும் நம்ம என்னமோ எதோ இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம், எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். எதெல்லாம் எனக்கு இல்லை, அது இல்லாததுனால நான் நிறைவின்மையுடன் இருக்கேன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் 1000 மடங்கு எனக்கு கிடைச்சாலும் நான் மீண்டும் நிறைவின்மையுடன் தான் இருப்பேன். அப்போ ஒரு கேள்வி வருது, அப்போ என்னதான் கிடைச்சா நான் நிறைவின்மையை அடைவேன்? அதற்கு தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட். அப்போ சங்கரர் அடுத்த 4th டாபிக் அறிமுகப்படுத்துகிறார். அகிருத்ஸ்னக கதம் கிருத்ஸ்னக பவதி, நிறைவற்றவனை எப்படி நிறைக்க முடியும்? அதுக்கு உபனிஷத் அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கின்றதுன்னு அறிமுகப்படுத்துகிறார். அப்படி இப்போ எப்படி சம்பந்தம் போகுது அப்படின்னு சொன்னால், இந்த சம்சார வர்ணனையிலிருந்து அடுத்த டாபிக் அதை வித்யா சூத்திரம்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், வித்யா சூத்திரம். வித்யா சூத்திரம்ங்கிறது நம்முடைய 4வது டாபிக். இந்த வித்யா சூத்திரத்துக்குள்ளே நம்ம எப்படி நுழையிறோம்னு சொன்னால், அதற்கு முன்னாடி அகிருத்ஸ்னக நிறைவற்றவன். அந்த நிறைவற்றவன் சொன்னால் இந்த உலக ஒருவனை நிறைவற்றவனாகத்தான் வச்சிருக்கும். எதையாவது உள்ள மேலே போய் நிறைவடைஞ்சிரம்ட்டு போகிறான், போகிற வரைக்கும் அது கிடைக்காததுனால அது கிடைச்சா நிறைவு கிடைச்சா நிறைவுன்ட்டு போகிறான். கிடைச்சதுக்கப்புறம் பார்க்குறான் அதே நிலை. அப்படி பெரிய டாப் மோஸ்ட் பீப்புள்கிட்ட போய் இன்டர்வியூ பண்ணி பாருங்க, ரொம்ப சாதாரணமாக நிலையிலிருந்து மேக்சிமம் நிலையில், அது எனி ஃபீல்டு, அது சயின்டிஸ்ட் ஆகலாம், ஃபிலிம் ஸ்டார் ஆகலாம், அல்லது மிஸ் வேர்ல்டு ஆகலாம், யாராகலாம், அவர்களிடம் போய் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறணும், உங்கள் மனசு நிறைஞ்சிருக்கா? அவங்க நம்மையை திருப்திப்படுத்துறதுக்கு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், ஆனால் உண்மையாக அந்த மனசை பார்த்தான் ஏகைகேன பவதி அகிருத்ஸ்னக, நிறைவின்மை. அது சரீர ஆரோக்கியமாக இருக்கலாம், மைண்டில் இருக்கிற பெரிய யோகியாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் இந்த அகிருத்ஸ்னக அதுதான் சம்சாரம். அப்போ நிறைவின்மையாக இருக்கிறவனை நிறைவுபடுத்துறது எப்படி? அது நம்முடைய அடுத்த டாபிக், அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.